வணக்கம், டாக்டர் காசி பேசுகிறேன். நான் ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர். குழந்தைகளுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, குழந்தை பிறந்த உடனேயே நம்ம ஆண் குழந்தைகளுக்கு செக் பண்ணுற போது அதற்கு விரை 2 பக்கம் உள்ள விரை பை இருக்கு இல்லையா, ஸ்க்ரோட்டம், அது ரெண்டுமே முழுமையாக அதில் விரை இறங்கியிருக்காங்கிறத யூஸ்வலாக செக் பண்ணுவோம். அதே மாதிரி அப்படி இருக்கிறது இல்லை என்று சொன்னால், ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம அதை மருத்துவர்கிட்ட நீங்கள் விளக்கம் கேட்கணும். அவங்களுமே உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விரை இறக்கம் என்பது எப்போ நடக்கும் அப்படின்னா, குழந்தை வயிற்றுல, இந்த அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே குழந்தையோட வயிற்றிலேயே அதனுடைய விரை இறக்கம் என்பது, விரை வயிற்றுக்குள்ளே உருவாகி சிறு சிறுக நகர்ந்து கீழே குழந்தையோட விரை பையில சேரும். எப்போ சேரும்னா, பிறக்கிற குழந்தைக்கு விரைப்பை உள்ள அது சேர்ந்துடணும். அதுதான் சரியான விஷயம். அப்போதான் அது கரெக்டாக அது டிசென்ட் சொல்லுவோம், டிசென்டட் டெஸ்டிஸ், அது கீழே கரெக்டாக அதோட பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இடையில எங்கேயாவது தடைப்பட்டதுன்னா அதோட வளர்ச்சியை பாதிக்கிறது மட்டுமல்ல, அதோட வளர்ச்சி பாதிச்சு நார்மலாக இறங்கி இருக்கக்கூடிய அந்த விரையை கூட பின்னாடி அதோட வளர்ச்சியையும் அதோட விந்து உற்பத்தியையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது டேமேஜ் பண்ணிவிடும். இரண்டாவது விஷயம், அந்த மாதிரி கீழே விரை பைக்குள்ள வந்துருச்சுன்னா அது மிக மிக சேஃபாக இருக்கும். அது ஃபங்க்ஷனலாகவும், அதாவது வேலை செய்கிற விதமும் அதோட வளர்ச்சியும் நார்மலாக இருக்கும். அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா, எந்த நேரத்துலையும் அதை விரை சுத்திங்கிறது மாதிரி சுத்திக்கலாம், அல்லது இரத்த ஓட்டம் இல்லாமல் போகலாம், அல்லது அதோட வளர்ச்சியே தடைப்பட்டு முழுமையாக அது கெட்டு போயிடலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் வரைக்கும் தான் அது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் 6 மாதம் முதல் 1 வயதுக்குள்ளாக இதுக்கான ஆப்ரேஷன் பண்ணி அது எங்கே இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருந்து கீழே கொண்டு வைப்பது தான் அதுக்கான சரியான நடைமுறை. அதையுமே முதல் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உள்ளாக, பிறந்த நாளுக்கு உள்ளாக அதை இந்த ஆப்ரேஷனை நடத்தணும். இப்போ சமீபத்தில் கூட பார்க்குறோம், பல நேரங்களில் 5 வயது 10 வயது குழந்தைகள் கூட இந்த மாதிரி விரை இறக்கத்தோடு வர்றாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் ஒரு ஆச்சரியப்படைய விஷயம் என்னன்னு கேட்டால், டாக்டர் தான் பின்னாடி பார்த்துக்கலாம், நடந்தா இறங்கிரும், சைக்கிள் ஓட்டினா இறங்கிரும், ஸ்கூலுக்கு போகும்போது இறங்கிரும் அப்படின்லாம் சொல்லி அதை சொல்றாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்றதை நாங்கள் பார்க்க முடியுது. அதனால எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விரை இறங்கவில்லை என்று சொன்னால், விரைப்பையில் ஒரு விரை இல்லை அல்லது 2 பக்கம் விரை இல்லை என்றால் முழுமையாக கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டே 1 வயதுக்குள்ளாக நம்ம அதுக்கான அறுவை சிகிச்சையை செய்தாக வேண்டும் என்பதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.